பொழுது ஜான்சி ராணியுடைய குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். ராஜேஷ் அனிதாவுடைய குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும், ஜோசப் பிலோமினாவுடைய குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். வினோத் மாசியாவுடைய குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். தேவிக திருப்பலியை மன்றாட ஜெபிப்போம். மேலும் தேவிக திருப்பலியானது சிறப்பு கருத்துக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பாக்சி அவர்கள் மிக விரைவில் குணம் பெற்று விடுத்திருந்த சிறப்பாக மன்றாட ஜெபிப்போம். மேலுமாக அரசு அவர்களுக்கு உடற்சுகம் தேடியதற்கு நன்றியாகும். மிக விரைவிலே வீடு திரும்பி தனது பணிகளை கவனிக்க இறைவன் அருள் புரியாதற்காக விசேஷமாக தேவிக திருப்பலியிலே மன்றாட ஜெபிப்போம். நான் நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது மாட்சியை நீர் வெளிப்படுத்தும் பொழுது நான் நிறைவு பெறுவேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, கடந்த வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்திய கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இந்த புதிய வாரத்திலே இறைவன் நம்மை வழிநடத்த, இந்த தொற்று நோயிலிருந்து இறைவன் நம்மை பாதுகாக்க, நமக்கு பரிசுத்த குணத்தை தர, இந்த உலகத்தை நாம் வாழும் பகுதியில் இறைவன் தனது திருத்தூதர்கள் வழியாக, தனது வானத்துதர்கள் வழியாக நமக்கு முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக இருந்து நம்மை ஆளுகை செய்து வழிநடத்த, பாதுகாக்க வர வேண்டிய தெய்வீக திருப்பலியிலே மன்றாட ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி வழியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க, தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையின் தவறினாலும் பாவங்கள் பல செய்வேன். என் காமே என் காமே என் பெரும்பாமே ஆகியவை இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வானத்துதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளின் கொடியும் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் அமைதி இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உணர்வுகளிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகு. உலகிலே நன்மனதோருக்கு அமைதியாக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி பொருட்டு மக்கள் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகி இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மழை நிலத்தை நனைத்து விளைய செய்கிறது. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவசனங்கள் 10 முதல் 11 முடிய. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ
அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 65. நாம் சொல்ல வேண்டிய பதில்: நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. 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 இறைவசனங்கள் 9 ABC. மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. ஜெபப்பாடல்: நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. இறைவசனங்கள் 9D மற்றும் 10. நீரே அவற்றை வார் விளைய செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மெருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். ஜெபப்பாடல்: நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. இறைவசனங்கள் 11 மற்றும் 12. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் பொழிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. ஜெபப்பாடல்: நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. இறைவசனம் 13. புல்வெளிகள் மந்தைகளை ஆடை என கொண்டுள்ளன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்தி கொண்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம், எம்மருங்கும் இன்னிசை. ஜெபப்பாடல்: நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கின்றது. திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 18 முதல் 23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்படப் போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கின்ற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கிறது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. அதிகாரம் 13, இறை சொற்றொடர்கள் 1-23 வரை. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லாத பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமல் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். சீடர்கள் அவர் அருகே வந்து, ஏன் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகின்றேன் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசையாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. எனவே விதைப்பவர் ஓமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பாவோர் இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானும் இறைவார்த்தை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானும் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வமாயும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கக்கூடிய ஒவ்வொரு ஓமையும் ஒரு ஆழமான கருத்தை விட்டு செல்கின்றன. ஆகவே இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட விதைப்பவன் ஓமையிலிருந்து இறைவன் நமக்கு தரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் வாழுகின்ற பொழுது நாம் எண்ணற்ற விளைச்சலை நமது வாழ்க்கையிலே
காண்போம் என்கின்ற செய்தியை இறைவன் தருகின்றார். இயேசு பிரியமானவர், எவ்வாறாக கதிரவன் நல்லவர்கள் மேலும் தீயவர்கள் மேலும் வீசுகிறதோ, எவ்வாறான மழை இவர் நல்லவர் இவர் தீயவர் என்று பாரபட்சம் இல்லாமல் தனது மழையை பொழிகிறதோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவர் மீதும் தனது ஆசீர்வாதம் என்கின்ற விதையை அவர் பொழிய செய்கிறார். ஆனால் நாம் வயது ஆக ஆக அந்த நல்ல விளைச்சலை தரக்கூடிய நிலமாக இருக்கக்கூடிய நாம் திடீரென்று பாறை நிலமாக மாறுகிறோம், திடீரென்று முட்கள் நிறைந்த அந்த நிலமாக மாறுகிறோம். இவ்வாறாக நமது வாழ்க்கை ஓட்டத்திலே நாம் அந்த நல்ல விதையா நல்ல நிலமாக இருந்த நாம் வேறொரு நிலமாக நாம் மாறிவிடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நாளிலே கடவுள் நமக்கு சொல்வது, எவ்வாறாக அந்த நிலமானது விதைக்கப்பட்டதோ அவ்வாறாகவே இறுதி வரை அவை கனியை தர வேண்டும், இறுதி வரை தனது விளைச்சலை தர வேண்டும் என்கின்ற செய்தி இறைவன் தருகின்றார். இயேசு பிரியமானவர்களை, இந்த நிகழ்காலத்திலே நாம் பார்க்கின்றோம், நல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இறைவனுக்கு பயந்து ஒரு நீதிமானாக அந்த குடும்பமே ஒரு குடும்ப ஜெபம் எல்லாம் சொல்லி வாழக்கூடிய ஒரு குடும்பத்திலும் கூட பார்க்கின்றோம். ஒரு மகன் பெற்றோரை அவன் சமிப்பவனாக இருக்கிறான், அல்லது அந்த மகள் தாய் தந்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு மகளாக இருப்பதை பார்க்கின்றோம். நல்ல ஒரு விதை, நல்ல ஒரு குடும்பம் என்கின்ற நிலம். ஆனால் ஒரு சில பிள்ளைகள், ஒரு சில பெற்றோர், ஒரு சில தாய் அல்லது தந்தை வேறொரு நிலமாக அந்த குடும்பத்திலே இருப்பதை பார்க்கிறோம். ஒரே நிலத்திலே பாறையும் இருக்கிறது, முள்ளும் இருக்கிறது. ஆகவே எத்தகைய ஒரு விளைச்சலை தர முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வது போல அந்த 30 மடங்கு கூட நாம் தராத நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். ஆகவே நாம் விளைச்சலை தருகிறோமோ இல்லையோ, ஆனால் கடவுள் தனது விதையை போட்டுக்கொண்டே இருக்கிறார். என்றைக்காவது ஒரு நாள் எனது மகன் அந்த விளைச்சலை தருவான் என்று சொல்லி, ஆகவே இந்த பரிசுத்தமான நாளில் நாமும் அவ்வாறாக அன்பு என்கின்ற அந்த விதையை, பொறுமை என்கின்ற அந்த விதையை, கரிசனை என்கின்ற அந்த விதையை நாம் விதைத்து கொண்டே இருப்போம். நிச்சயமாக ஒரு மனமாற்றம் வரும். அப்பொழுது கடவுளுக்கு ஏற்புடைய நிலமாக நம்மை சார்ந்தவர்களும் நாம் விருப்பப்படுபவர்களும் மாறுவார்கள். ஆகவே அத்தகைய ஒரு நல்ல ஒரு விதையாக நாம் அனைவரும் மாறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதையாக இருந்தார். ஆகவேதான் அவர் சிலுவை என்கின்ற மரத்திலே அறையப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்தார். நல்ல ஒரு விருட்சம் தரக்கூடிய ஒரு மரமாக, கனியாக அவர் வந்தார். ஆகவே இந்த பரிசுத்தமான நாளிலே நான் எப்பொழுதுமே ஒரு விதையாக விழுந்து கொண்டே இருப்பேன். நிச்சயமாக நான் ஒரு விதையாக விளைச்சலை நான் பிறர் மத்தியிலே நான் அருமையாக எடுத்து தரக்கூடிய ஒரு மகனாக இருப்பேன். விளைச்சலை தரக்கூடிய ஒரு தானியமாக நான் மாறுவேன் என்கின்ற ஒரு உள்ளுணர்வோடு இறைவனிடம் வேண்டி ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தியிலும் கூட நாம் வாசிக்கின்றோம். இந்த நிகழ்காலத்தை குறித்த ஒரு செய்தியாக இறைவன் கூறுகிறார். நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை இறைவார்த்தை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காது மந்தமாகிவிட்டது, இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தில் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். ஆகவே நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். இந்த கொரோனா தொற்று நோய் என்கின்ற இந்த கஷ்டமான தருணத்திலே கடவுளுடைய இந்த இறைவார்த்தை என்கின்ற அந்த விதையை உள்வாங்கி நிறைவான விளைச்சலை தர வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய இறைவார்த்தையை வாங்கி விளைச்சல் என்பது இந்த மனமாற்றத்தை குறிக்கிறது. மனமாற்றம் என்பது கடவுளுடைய வார்த்தையை நான் காது கொடுத்து கேட்பேன், அந்த வார்த்தையை நான் செயலிலே செய்வேன், அந்த செயலிலே வரக்கூடிய அந்த மாற்றத்தை என்னுடைய கண்களால் காண்பேன், அந்த பாறையாக இருக்கக்கூடிய எனது மனதை நான் மாற்றிக்கொள்வேன், அந்த முட்கள் நிறைந்த பிறரை அடக்கி ஆளக்கூடிய அந்த துர்மார்க்க குணத்தை நான் மாற்றிக்கொள்வேன் என்று நாம் நம்மையே இறை வார்த்தைக்கு உள்ளடக்குகின்ற பொழுது, மாற்றிக்கொள்கின்ற பொழுது, நிச்சயமாக கடவுள் நமது ஜெபத்தை கேட்டு நமக்கான குணத்தை தருவார், நமக்கான நோய் நொடியிலிருந்து சுகத்தை தருவார். ஏன் காலம் தாழ்த்தப்படுகிறது, ஏன் குணம் அளிக்கப்படாமல் இருக்கிறது சொன்னால், நம் மத்தியில் இந்த மனமாற்றம் இன்னும் பிறக்கவே இல்லை. ஆகவே மனமாற்றம் நிறைந்த அந்த விதையாக
அந்த விளைச்சலாக நாம் மாறி கடவுளுக்கு ஏற்ற அந்த விளைச்சலை கனியை கொடுப்போம். இறைவன் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றிடம் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதல் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடி ஜெபிப்போம். யாரெல்லாம் நமது உதவியை கேட்டிருக்கிறார்களோ ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டியிருக்கிறார்களோ அனைவரும் நினைத்து பார்த்து வேண்டி ஜெபிப்போம். யாரெல்லாம் அந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அனைவருக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். மிக விரைவில் சுகம் பெற வேண்டி ஜெபிப்போம். அண்மையிலே இருந்த குருக்களுடைய ஆண்மலை பாட்சிக்காக மன்றாடி ஜெபிப்போம். அனைத்தையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடையதுமான இப்படி எல்லாம் விட தந்தையாக இறைவனை கேட்டதன்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் அது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும்.
தவறிழைத்து எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முதல் ஆட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்த அருளாளர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருளாளர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரை நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணைகளை ஏற்றுக்கொண்டேன். எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவேற்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்ஸ் அம்மாள், கோடியர் புனித அந்தோனியார், புனித ஜான் மேரி வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லாமல் தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியான நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உள் குடும்பத்தோடும் என்று நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக திருப்பலின் வழியாக இறைவன் நமக்கு அருளக்கூடிய அமைதியை, ஒற்றுமையை, சமாதானத்தை, மகிழ்வை, மனமாற்றத்தை நம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியாக. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை வளப்படுத்துவேன், உனக்கான புதிய பாதையை காட்டுவேன் என்று சொன்ன அன்பு இயேசு நமத்தில் எழுந்திருந்தி வந்திருக்கிறார். நம் மத்தியிலே அன்பை விதைக்க, நம் மத்தியிலே கருணையை, பொறுமையை விதைக்க இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் இதில் நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா குணமடை. கிறிஸ்துவின் திருவிழலும் திருரத்தம் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவு வாழ்வழிப்பதாக. வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. இயேசுவே என்னோட பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே என்னுள்ள பாருமே, ஆசையாய் நான் பார்த்திருக்கின்றேன். ஆண்டவரை வர வேண்டும், ஆண்டவர் இயேசு என்னை வளர்ந்திட வேண்டும், ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை உங்கள் குடும்பத்தின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள், வாழ்க்கை வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. துணை நீரே, உம்மை வாழ்த்தை போற்றவரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாகையமை பாடும். வாழோர் சம்பரத்தை தானேயம் மன்றாட்ட